வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது மீன லக்னத்துக்கு புதன் பகவான் 12 கட்டத்தில் எங்கே இருக்காரு, அதனுடைய பலன் என்ன அப்படின்றத சொல்ல போகிறோம். இப்போ நம்ம அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் எங்கே நிற்கிது, அதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவை போட்டால் அது ஒரு 200 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாது. ரெண்டாவது ஒரே டைமில் எல்லாருக்கும் அது உபயோகமாகாது. அதனால் உங்களுக்கான லக்னம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ புதன் போடுறோம். கடைசி வீடியோ புதனுக்கான 12வது லக்னம் மீன லக்னத்துக்கான வீடியோ. இதுக்கு முன்னாடி சூரியனுக்கான 12 வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். சந்திரனுக்கான 12 வீடியோ போட்டு முடிச்சாச்சு. செவ்வாய்க்கான 12 வீடியோ போட்டாச்சு. இப்போ புதனுக்கான 12வது வீடியோ இது. மீன லக்னத்துக்கு புதன் எங்கெங்க நின்னா என்னென்ன பலன் அப்படிங்கிறது. இந்த பலன் அப்படியே நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மொத்தம் 10 அம்சங்கள் ஆராய்ந்து பதில் சொல்லுவாங்க, பலன் சொல்லுவாங்க ஜோசியருங்க. 10 ஆஸ்பெக்டில் நம்ம பலன் சொல்லுவோம். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், அதுக்கப்புறமா பார்வை, இணைவு, சாரம், யோகம், இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லுவோம். அப்படி பலன் சொல்கிறதுல முதல்ல இருக்கிற 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து இதில் பலன் சொல்கிறோம். அதனால் இது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அளவு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்றதெல்லாம் உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து ஆராய்ந்து இதோட அளவுகளை கூடுதலாகவோ குறைச்சாவோ சொல்ல முடியும். அந்த வகையில் இப்போ புதனுக்கான பலன். மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு 4 மற்றும் 7க்கு அதிபதி புதன், அதாவது நல்ல கிரகம். ஒரு பக்கம் லக்னத்துக்கு பாவின்னு சொல்லுவாங்க. உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாவி, கேந்திராதிபத்திய தோஷம், இவைகள்லாம் தரக்கூடியது இந்த புதன். பாவி மட்டும் இல்லை, அவர் மாரகனும் கூட. உபய லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் இந்த புதன் பகவான் மாரகமோ அல்லது மரணமோ மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தையோ தருவார்னு அர்த்தம். அதுவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஆனால் ஆதிபத்தியின் அடிப்படையில் சுபகிரகம் நல்ல ஆதிபத்தியம் கொண்டது. அதனால் அசைமசை சொத்துக்கள், வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள் எல்லாம் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையை முடிவு செய்ய போகிறது இந்த புத பகவான் தான். இப்போ அதோடைய பலன். இந்த மாரகாதிபதி 3 பேருக்கு விதிவிலக்கு. 1ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் புதன் இருந்தால் மாரகாதிபதி கிடையாது. அவருக்கு அதிலேருந்து விதிவிலக்கு உண்டு. மாறாக அவரே யோக கிரகமாக மாறிவிடுவார் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ லக்னத்திலே புதன் இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சு போயிருக்கார், பலவீனமாக இருப்பார். ஆனாலும் அது கேந்திர திரிகோண ஸ்தானங்கிறதுனால மாரகம் கிடையாது. நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது குருவை பொறுத்து. குரு 1, 4, 7, 10 இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம், அல்லது 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடும். அது எப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். லக்னத்திலே இருக்கிற புத பகவான் அசைமசையா சொத்துக்கள், வீடுமான வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், இவைகளெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல வாழ்க்கை துணையை தரக்கூடியவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் தனக்கு அற்புதமான சாஸ்திர ஞானத்தையோ அல்ல அறிவையோ புத்தியையோ கல்வியையோ தரக்கூடியவராக இருப்பார். நல்ல குணாதிசயங்களை, நல்ல நற்பண்புகளெல்லாம் தருவார். ஆக 1ஆம் இடத்துல இருக்க புதன் நன்மையே அதிகம் செய்வார். இது மீன லக்னத்துக்கு. 2ஆம் இடத்துல இருக்க புதன் என்ன பண்ணுவார்? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை, இவைகளெல்லாம் சிறப்பாக தருவார். நல்ல குடும்பத்தில் பிறக்க வைப்பார். தனக்கு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். பணப்புழக்கத்தை கொடுப்பார். கல்வியை சிறப்பாக தருவார். அசைமசையா சொத்துக்கள், வீடு மன வாகனங்கள் இருக்கும். வாழ்க்கை துணை குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அற்புதமாக அமையும். இதெல்லாம் தரும். மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் இவ்வளோ நன்மைகள் உண்டு. அந்த புதன் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? 3ங்கிறது அவ்வளோ விசேஷமான இடம் இல்லை. அதனால் அசைமசையா சொத்துக்கள், வீடு மன வாகன வசதி வாய்ப்புகள், சுக சௌகரியங்கள், இளைய சகோதரம்,
மற்றும் திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், கலை, ஆர்வம் இவைகளெல்லாம் ஓரளவுக்கு தருவாங்க. 7ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால 25% திருமண தோஷம் உண்டாகும். அது எப்படி வேணாலும் நடக்கும். அந்த தோஷம் 25% திருமண தோஷம் உண்டாகும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் நன்மையே நடக்கும். இதுதான் அந்த புதனுடைய பலாபலம். இப்போ அதே புதன் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? மேல் படிப்பு, உயர் படிப்பெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, அசையும் அசையா சொத்துக்கள் அமோகமாக பெறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையோட அனுகூலத்தால் சுக சௌகரியங்கள் அதிகம் பெறக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் தரும். அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு. ஆனாலும் சுக சௌகரியத்தில் பஞ்சம் இருக்காது. வீடு, மன, வாகனம், சுக சௌகரியம், இருக்க இடம், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக அதுக்கு மேலே கொஞ்சம் சுக சௌகரியமாக வாழக்கூடிய வாய்ப்பு, அதுக்கு மேலே வாழ்க்கை துணையினால் அற்புதமான வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. சூப்பர். 5ல் இருந்தால் என்ன நடக்கும்? அதிர்ஷ்டம்தான், யோகம்தான். லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்தால் சொத்து சேர்க்க உயர் பட்டம் இருக்கு. 1க்கு 2 பட்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். மனதிற்கினிய திருமணம் நடக்கும். காதல் திருமணம் போன்ற மனதிற்கினிய திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் அநேக நன்மைகளை பெறலாம். ஆக சிறப்போ சிறப்பு. மீன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? தனக்கும் தன் தாயாருக்கும் தொந்தரவுகள் நிறைய இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏற்படும். ஆரோக்கிய சீர்கேடு உண்டாகும். திருமண வாழ்க்கையில் 50% தோஷம் உண்டாகும். உறவுகள், நட்புகள் எல்லாம் பாதியில் போயிடும். பிரச்சனை ஆகிடும். சண்டை சச்சரவு வந்துடும். ஆக இது நல்லது கிடையாது. தனக்கு நல்லதில்லை, தாய்க்கு நல்லதில்லை, திருமண வாழ்க்கைக்கு நல்லதில்லை, உறவுக்கு நல்லதில்லை, நட்புக்கு நல்லதில்லை. மீன லக்னத்துக்கு 6லே புதன் இருந்தால் இவ்வளோ தொந்தரவு உண்டு. மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? அமோகம்தான், சிறப்பு தான். அமோகமான, தன்னை விட மிக உசர்ந்த வகையில் வாழ்க்கை துணை அமையும். சொத்து பத்து சேர்க்கையில் அமோகமாக சேரும் இருக்கும். வருமானமும் வரும். குணவானாக, குணவதியாக வாழ்க்கை துணை அமையும். அற்புதமான பலாபலன். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான் 7 இருந்தார். இது மாரகனுங்கிற ஒரு குறைபாடு. அது மட்டும் இல்லை, பாதகாதிபதி, அது கேந்திராதிபத்திய தோஷம், இதெல்லாம் இருக்கும். அதுக்காக 1-2 அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் சுக சௌகரியம், சௌபாக்கியத்துக்கு குறை இருக்காத அளவுக்கு நல்லா செய்வார். மீன லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் என்ன ஆகும்? கல்யாண வாழ்க்கை சரியாக அமையாது அல்லது சரியாக அமையாது. அசைமசைய சொத்துக்கள் அமையாது, இல்லை அமைஞ்சா இருக்காது, தடைப்படும். ஆரோக்கிய சீர்கேடு உண்டு. சொத்து சுக கேடு, மாத்திரு தோஷம், கலத்திர தோஷம் இவ்வளவும் உண்டு. மீன லக்னத்துக்கு 8லே புதன் இருந்தார். 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? சௌபாக்கியமும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு, சுக சௌகரியங்கள் அமோகமாக பெறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையால் யோகம் தரும். சிறப்பான பலன்கள் தான் உண்டு. அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? நல்ல வருமானம் வரும். அசையும் அசையா சொத்துக்கள் மீதிலும் வருமானம் வரும். வாழ்க்கை துணையாலும் வருமானம் வரும். அம்மானாலையும் வருமானம் வரும். தாயினாலையும் நல்ல வருமானம் வரும். ஆக மொத்தத்தில் பிரமாதமான வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். சொத்து சுகம் உண்டாகும். நல்ல உறவு முறை, நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு அர்த்தம். 11ல் இருந்தால் என்ன ஆகும்? 7ஆம் இடம் 11ல் இருந்தால் சொத்து சுகத்தில் லாபமும், லக்ஸரியான வாழ்க்கையும், லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உண்டு பண்ணும். மனைவியும் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். 7ஆம் இடம் 11ல் எளிமையாக
ரொம்ப ஈஸியாக, எளிமையான ஏழையாக இல்லை, ரொம்ப ஈஸியாக கல்யாணம் ஆகிடும், கணவரோ மனைவி அமைஞ்சிருவாங்க. ஆனால் 11ஆம் இடங்கிறது 2ஆம் திருமண ஸ்தானங்கிறதுனால ஏதாவது வேறு வகையில் குறைபாடுகள் இருந்தால் இவங்களுக்கு மறு திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டாகும், அல்லது ஏற்கனவே திருமணமானவங்களாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும், அல்லது கல்யாணம் ஆகி பிரேக்கப் ஆகி பிரிஞ்சு இருந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோ அல்லது நீண்ட காலம் பிரிஞ்சு இருந்துட்டு அப்புறம் மீண்டும் அவங்களே வந்து சேருவாங்க. ஆக மொத்தத்தில் திருமண வாழ்க்கை சோதனைக்கானதாக இருக்கும் ஆரம்ப காலத்தில். பிற்காலத்தில் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆன ஒரு 5 வருஷத்துக்காச்சு 5-10 வருஷத்துக்கு கூட சோதனைகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதன் பின்மே நன்மைகளை நடக்கும். ரொம்ப கவனமாக திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் மற்ற வகையில் பொண்ணு பொருள் அதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பெலாம் சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? சொத்து சுக விரயமாகும், ஆரோக்கியத்துக்காக விரயமாகும், சந்தோஷத்துக்காக விரயமாகும், அம்மாவுக்காக விரயமாகும். ஆக மொத்தத்தில் சொத்து இழப்பு விரயம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் தோஷம் உண்டாகும், அல்லது வாழ்க்கை துணையை நீண்ட காலம் பிரிச்சே தூரமாக வச்சே வாழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அவர் ஒரு ஊரில், இந்தம்மா ஒரு ஊரில், ஃபோன்லேயே குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படலாம். ஆக திருமண தோஷம் உண்டு, சொத்து சுக கேடு உண்டு, இழப்புகள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. இதுதான் புதன். ஆக 12 லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு 12 இடத்துல புதன் இருந்தால் என்ன பலனதை சொல்லி முடிச்சிட்டோம். நன்றி, வணக்கம். அடுத்தது குருவை பற்றி 12 லக்னத்துக்கு சொல்லுவோம்.